அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம ஒய்நாடி 3க்கு உண்டான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம அனுப்பிட்டோம். ஸோ அதை படித்து முடித்தவங்க அந்த டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒய்நாடி 4க்கு உண்டான ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக ஒய்நாடி 4 ஸ்டடி பிளான் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்த ஓகேங்களா ஒய்நாடி 1, 2, 3 ஆல்ரெடி படித்ததை எப்படி ரீகால் பண்ணணும் அப்படின்ட்டு நாளைக்கு மார்னிங் நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஒய்நாடி 4 பார்த்தோன்னா அந்த ஸ்டடி பிளான் டே வைஸ் பிளான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஜூன் மாதம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை எப்படி நீங்கள் ரீகால் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்கமிங் வரக்கூடிய ஒய்நாடி 4ம் 5ம் எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒய்நாடி பார்த்தோன்னா பாதி தூரம் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோவும் நாளைக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்த 1 மந்த் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நாளைக்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னா ஒய்நாடி 4 நான் ஆல்ரெடி நான் டே வைஸ் பிளான் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஒய்நாடி 4க்கு உண்டானது எக்கனாமிக்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணணும், தமிழ் எப்படி கோத்ரூ பண்ணுங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் எதை பேஸ் பண்ணி அந்த லைவ் டெஸ்ட்டும் இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ கிளியராக அந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஒய்நாடி 4 படிக்க ஆரம்பிக்கிறவங்க, சரிங்களா? ஓகே, நான் ஃபஸ்ட் அந்த பிளான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஒய்நாடி 4 பிளான். ஸோ இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை யூனிட் 4ம் 6ம் கொடுத்துருப்பேன். ஏன்னா யூனிட் 4 and 6 பார்த்தீங்கன்னா முழுக்க நமக்கு தமிழாக்கம், அதாவது டிரான்ஸ்லேஷன், கலைச்சொற்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டு தமிழ், பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழ். ஸோ அப்போ ஃபுல்லாக பார்த்தோன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும், புரிதுங்களா? ஒன்று பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழ், அந்த வடமொழி சொல்லேருந்து தமிழ் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்தோன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி நமக்கு கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் படிக்க போகிறீங்க. ஸோ டெய்லி ஒன்று படிக்க போகிறீங்க. அதாவது பார்த்தோன்னா இன்றைக்கி 6th, நாளைக்கு 7th, இப்போ நாளைக்கு 4லேருந்து படிக்க ஆரம்பிங்க. நாளைக்கு 6th முடிச்சிருங்க. தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள், பிறமொழி சொற்கள் இது எல்லாத்தையும் படிச்சிருங்க. அடுத்து 7th, அடுத்து 8th அப்படிங்கிற மாதிரி 7 நாளைக்கு படிச்சிருங்க. 7 ஸ்டாண்டர்டு 6th to 12th வரைக்கும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. 8வது நாள் நீங்கள் அந்த அட்வான்ஸ் தமிழ் இருக்கிறது நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, ஏன்னா அது டே வைஸ் பிளான் தான். உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் 6th, அடுத்து 7th, 8th அப்படி தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் அது இங்கே நான் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு தமிழில் பார்த்தோன்னா பாருங்கள், ஒய்நாடி 3 தமிழில் கலைச்சொற்கள், எளிய மொழிபெயர்ப்பு. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் 4 திருக்குறள் அதிகாரங்கள், நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை. அறிஞர்கள் பார்த்தோன்னா 7 பேர்: பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்லை, தாராபாரதி, ஓகேங்களா? மொத்தம் 7 பேர், சரி 6 பேர் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒய்நாடி 4 இது நான் மாற்றி அனுப்பிச்சிட்டேன், நான் உங்களுக்கு மாற்றி அனுப்புகிறேன், சரிங்களா? ஒய்நாடி 4ல் பார்த்தோன்னா டோட்டலாக எக்கனாமிக்ஸில் 24 பாடங்கள், ஓகேங்களா? டோட்டல் எத்தனை? 24 பாடங்கள். இந்த 24 பாடங்களும் உங்களுக்கு நான் என்ன பிரிச்சிருக்கேன்னா, இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டும், ப்ளஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன், சரிங்களா? இதில் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? 11th எக்கனாமிக்ஸு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் மெஜாரிட்டி கேள்விகள் நமக்கு கேட்பாங்க, சரிங்களா? அதனால் 11th எக்கனாமிக்ஸை மட்டும் கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும், அந்த 5 பாடம். அதுக்கப்புறம் பாருங்கள் 12th எக்கனாமிக்ஸ், ஒவ்வொருலேயும் ஸ்டாண்டர்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? பாருங்கள், மொத்தம் 22 லெசனில் 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து 5 பாடம், அடுத்து 6, 7, 8, 9, 10, 11 அது ஃபுல்லாக 12th எக்கனாமிக்ஸு. அப்புறம் 10th எக்கனாமிக்ஸில் ஒரு 5 பாடம் இருக்கும். அப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுல ஒரு 8 பாடம் இருக்கும். லோ ஸ்டாண்டர்டில் குட்டி லெசன் தான். ஸோ இந்த தடவை நான் லைவ் டெஸ்ட்டை எப்படி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தோன்னா நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட் அப்படின்னு இல்லாமல் நம்ம வேறு மாதிரி பிரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஜூன் 8, 9, 10, அதாவது நாளையிலேருந்து கால்குலேட் பண்ணிட்டா நாளையிலேருந்து 3 நாள், ஓகேங்களா? அந்த 3 நாளில் நீங்கள் 11th எக்கனாமிக்ஸ் முடிச்சிடணும். 11th எக்கனாமிக்ஸ் ஓவராலாக உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும், புரியுதுங்களா? ஓவராலாக ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு 70-80 கேள்வி இருக்கிற மாதிரியான லைவ் டெஸ்ட் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லைனா ஒரு 50 கேள்வி இருந்தால் கூட எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு தரமாக இருக்கிற மாதிரி ஒரு 50 கேள்விகள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூன் 11, 12, 13 அந்த 3 நாளில் 12th எக்கனாமிக்ஸ் முடிச்சிருங்க. அப்போ மொதல் 3 நாள் 11th எக்கனாமிக்ஸ், அடுத்த 3 நாள் 12th எக்கனாமிக்ஸ், அடுத்த 2 நாளில் 10th எக்கனாமிக்ஸ், அடுத்த ஒரு நாளில் 6th to 9th இருக்கிற எக்கனாமிக்ஸ். ஏன்னா 6th to 9th ஒரு குட்டி லெசன் இருக்கிறது தான்.
ஸோ அது உங்களுக்கு பெருசாக வந்து பர்டனாக இருக்காது, ஒரு நாள்லேயே அழகாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டே வைஸ் பிளான் போடாமல் நான் வந்து 3 டேஸ் 2 டேஸ் அப்புறம் 1 டே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. டே வைஸ் போட்டோன்னா அது கொஞ்சம் பர்டன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி படித்தது நீங்கள் ரீகால் பண்ணணும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். ஆல்ரெடி உயிர்நாடு 1, 2, 3 நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் டைம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் நம்ம இந்த டே வைஸ் பிளான் போடாமல் 3 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டால் கொஞ்சம் பிரித்து எழுதுறதுக்கும் லைவ் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஓவரால் கொடுத்தா அந்த டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற ஆல்ரெடி படித்ததை வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தமிழ் அதே மாதிரி தான். தமிழ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்போ போல் நீங்கள் ஒரு நாள் வந்து 4லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி 6th ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நாள் 6th தமிழ் எடுத்துங்க, அடுத்து 7th 8th 9th அப்படியே கொண்டு போங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ராஜி சார் வந்து மிடிலேருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 3ஆவது நாளுக்கு அப்புறம் ஓகேங்களா உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் 8th வரும்போது லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் படித்த 6th 7thலேருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. என்னென்ன நாள் எதுங்கிறது நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டோடது நான் தனியாக அனுப்புகிறேன். இது ஜஸ்ட் நீங்கள் அந்த பிளான் படி நீங்கள் படிச்சுட்ருங்க. உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கும், தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த இடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிளான் இப்படி தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? லெசன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். 12th என்ன லெசன் படிக்கணும், 6th to 9th என்ன படிக்கணும், 10th என்ன படிக்கணும், ப்ளஸ் வந்து 11th என்ன படிக்கணுங்கிறது நான் செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ 11th மொத்தம் எக்கனாமிக்ஸில் 4 லைவ் டெஸ்ட்டு, மேஜர் லைவ் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக ஒரு லைவ் டெஸ்ட்டு, 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக ஒரு லைவ் டெஸ்ட்டு, 10th ஃபுல்லாக ஒரு லைவ் டெஸ்ட்டு, 6th to 9th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக லைவ் டெஸ்ட்டு. ஸோ 4 லைவ் டெஸ்ட் தான் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அதில் எவ்வளோ கேள்விகள் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்க முடியுமோ எடுத்து லைவ் டெஸ்ட் வச்சுருவாங்க. கிளியரா? மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து போயிட்டே இருக்கும். மேக்ஸ் நான் எப்பப்போ நான் வீடியோ கொடுக்குறேனோ எப்பப்போ உங்களுக்கு வந்து அது கொடுக்குறோம், நீங்கள் பாட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இந்த ஜூன் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 620 சம் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்று முடிக்க இப்போ நான் இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு நாள் கொடுக்கலன்னா நீங்கள் அது பிஃபோராக இருக்கிற சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த டைம் அதுக்கானது நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? நான் சடனாக ஒரு 2 கூட போடுவேன் நான். ஓகே, நான் ஆஸ் பர் டைம் பொறுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜூன் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த 625 சம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை 12 300 சம் கிட்ட வந்துட்டு நான் பாதி தான். ஓகேங்களா? ஸோ பாதி முடிச்சுட்டு அழகாக முடிச்சிடலாம். நமக்கு இன்னும் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே இருக்குது, அழகாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதோட பிளான் நான் வந்து குரூப்பில் அனுப்பியிருக்கேன். நான் இந்த இது மட்டும் சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேங்களா? நான் ஹிஸ்ட்ரின்னு போட்டேன், அந்த இது எக்கனாமிக்ஸ் போகிறதுக்கு பழைய ஹெட்டிங்கில் அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டேன். ஸோ அது மட்டும் எடிட் பண்ணி நான் குரூப்பில் நான் அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். நாளைக்கு வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு அதில் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்குறேன். நாளைக்கு அதெல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மோட்டிவேஷன் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி திரும்பி ரிவிஷன் பண்ணணும், ஓகே, அதை உயிரினடி 1, 2, 3 எப்படி ரிவிஷன் பண்ணணும், இல்லை மிடில் இருக்கிறவங்க எப்படி இந்த ஒரு மாதம் யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமான ஒரு வீடியோ பதிவு நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ. அதேமாதிரி இந்த உயிர்நாடி 3 உடைய அந்த லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப்ல நான் அனுப்பலை, நான் அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்தேன் நான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அவசரமாக பிளானில் ரெடி பண்ணி கொஸ்டின்லாம் அனுப்பி எல்லாமே முடித்தேன். நாளைக்கு மார்னிங் வந்து அந்த லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து அனுப்பிடுறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அந்த ஹிஸ்ட்ரிக்கெலாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். தேங்க்யூ.